வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை வலைகள் எலிகளுக்கானவை. எழுதியவர் நாஞ்சில் நாடன். 2006 எழுதப்பட்ட கதை. இந்திய குடியரசில் இன்று 28 மாநிலங்கள், மேற்கொண்டு தேசிய தலைநகர் பிரதேசம் ஒன்றும் யூனியன் பிரதேசங்கள் 6. ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை தனியாகவும், மகாராஷ்டிரத்தை விதர்பா, கொங்கன், மராத்வாடா என்று 3ஆகவும் உடைத்தெடுக்க வேண்டும் எனும் கோரிக்கைகள் இன்றும் தீவிரமாக இருக்கின்றன. தமிழ்நாட்டை 2ஆக பிரித்தால் நல்லது என்று சில ஆண்டுகள் முன்பு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. கோவணத்தில் தீப்பிடித்தவர் போல குதித்தவர் அநேகம். 20 ஆண்டுகள் முன்பு எம்பியாக இருந்த சுப்பிரமணியம் சுவாமி கடல் தாண்டிய சுதந்திர தீவு ஒன்றையும் நமது மாநிலமாக சேர்த்துக்கொள்ள பரிந்துரை சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்காது. ஆனால் மனோரமா ஆட்சி நடித்த தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாள சினிமாக்கள் எத்தனை, அதில் கருப்பு வெள்ளை படங்கள் எத்தனை, வண்ணப்படங்கள் எத்தனை, வெளிவராமல் நின்று போனவை எத்தனை போன்ற என்சைக்ளோபீடியா அண்டார்டிகா தகவல்கள் துல்லியமாக தெரியும். யூபியை 2ஆக பகுத்து உத்தராஞ்சல், பீகாரை பகுத்து ஜார்க்கண்ட் செய்தது போல் மத்திய பிரதேசத்தை பகுத்து சத்தீஸ்கர் செய்தார்கள். ராய்ப்பூர் தலைநகராயிற்று. தற்போது ஆந்திர பிரதேசத்துக்கும் ஒரிசாவுக்கும் மத்திய பிரதேசத்தோடு எல்லை கிடையாது. மக்கள் குடியரசில் எல்லைகள் இருந்தால் தொல்லைகள் அதிகம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் எல்லையோரம் மராத்திய மாநிலத்துக்கு கட்சிரோலி என்றொரு மாவட்டம் உண்டு. நாக்பூர், சந்திரபூர் போல கட்சிரோலி வெயிலும் குளிரும் கூடிய வறண்ட பூமி. அங்குள்ள சின்னஞ்சிறு கிராமங்களிலிருந்து 500 பேர் புறப்பட்டார்கள் தென்னாடு நோக்கி. படையெடுத்து அல்ல, கண்ணகிக்கு சிலை எடுக்க கல் சுமந்த கனக விசயரின் அவமானம் துடைக்க அல்ல, கன்னியாகுமரியில் இருந்து மணல் எடுத்து சேர சோழ பாண்டியர் தலையில் ஏற்றி சந்த் துக்காராமுக்கு கோயில் கட்டவும் அல்ல. அவ்வாறே ஆயினும் இன்றைய நவசேர சோழ பாண்டியர்கள் என யாரை அடையாளம் காண்பார்கள்? திருப்பதியில் பாலாஜியையும், கன்னியாகுமரியில் நித்திய கன்னியா பகவதியையும், மதுரையில் மீனாட்சியையும், ராமேஸ்வரத்தில் ராமலிங்கத்தையும் தொழுது புண்ணிய தீர்த்தங்கள் ஆட கிராமத்துக்கு 5 பேர், 10 பேர், 15 பேர் எனச் சேர்ந்தார்கள். எல்லாம் 60, 70 தாண்டிய சாச்சா, சாச்சி, காக்கா, காக்கி, மாமா, மௌசி, வடீல், ஆயி. ரயில் கட்டணத்துக்கு மட்டும் தலைக்கு 500 ரூபாய். சாப்பாடு அவரவர் பாடு. தங்கள் ரயில் நிலைய ஆளற்ற பிளாட்பாரங்களில். தண்ணீர் இருந்தால் குளிப்பு, துவைப்பு. சண்டாஸ் போவது நீண்ட தூரம் தண்டவாளங்களில் நடந்து. ஒரு பக்கம் ஆண்கள் போனால் மறுபக்கம் பெண்கள் போவார்கள். வயோதிகம் என்பதாலும் பெரும்பாலும் உபவாச நாட்கள் என்பதாலும் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் சண்டாஸ் வருவதில்லை. பிரயாணங்களின் போது ரயில் பெட்டிகளில் தண்ணீர் வசதி இருந்தால் மலஜலம் கழிக்கலாம். பெரும்பாலும் பாசஞ்சர் பயணிகளை ரயில்வே நிர்வாகம் மனிதர்களாக கருதுவதில்லை. குளிர்பதன ரயில் பெட்டி என்றால் கக்கூசில் கூட மின்விசிறி இருக்கும். ஆனால் பாசஞ்சர் பயணிகள் லொத்தி, விட்டை, புழுக்கை, எச்சம் போடும் ஊர்வன, நடப்பன, பரப்பன பிரிவினர். அவர்களுக்கு எதற்கு தண்ணீர் என்பது கருதுகோள். தலைக்கு 500 ரூபாய் என்பது பாசஞ்சர் வண்டிகளில் மாத்திரம் பயணம் செய்வதற்கான வட்டச் சுற்று சலுகை கட்டணம். பகலானாலும் இரவானாலும் இருக்கை வசதி மட்டுமே. படுக்கை வசதியோ முன்பதிவோ கிடையாது. காசிநாத் மானே லீடர். அவனை நேதா என்றும் சொன்னார்கள். நேதா என்றாலும் தலைவன் என்றுதான் பொருள். அவன் கீழ் 7-8 பேர் உதவி நேதாக்கள். எல்லோர் கையிலும் போலீஸ் விசில் போல ஒன்று இருந்தது. செம்மறி ஆடுகளுக்கும் தாரா கோழிகளுக்கும் உள்ள கோல் மாதிரி அது. அந்த ஒழுங்கு பாலிக்கப்பட்டது. பக்கத்தில் இருக்கும் பெரிய ரயில் நிலையம் ராய்ப்பூர். அங்கிருந்து நாக்பூருக்கு போகும் பாசஞ்சர் கட்சிரோலியை ஊடுருவி போகும். அவரவர் காவ் பக்கத்தில் இருக்கும் ஸ்டேஷனில் ஏறிக்கொள்ளலாம்.
ஏறும் வண்டியும் நாளும் முன் தீர்மானிக்கப்பட்டவை. திரும்பி வர 20க்கு மேல் 30க்குள் நாட்கள் ஆகும். எந்த வண்டிகள் என்பதும் நிச்சயமில்லை. எல்லோர் கையிலும் வாழ்க்கையில் மிகவும் துன்பப்பட்ட ஏர் பேக். அடையாளம் தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் திரிசூலமும் மறுபக்கம் சிவலிங்கமும் அச்சடிக்கப்பட்ட பச்சை நிற துணிப்பை, ஒரு சதுர அடி அளவில் தோளில் தொங்க தோதாக, உள் பாக்கெட்டும் வெளி பாக்கெட்டும் வைத்து தைக்கப்பட்டதாக, வெற்றிலை, பாக்கு, தம்பாக்கு, சுருட்டு, போர்வை, தண்ணீர் பாட்டில், டம்ளர், சில்லறை காசுகளும் அழுக்கு நோட்டுகளும் சுருட்டி திணிக்கப்பட்ட பிஸ்வி, அலுமினிய தட்டு, ஏர்பேக்கில் மாற்று உடை ஒன்று, விரிக்கவும் போர்த்தவுமான கம்பளி, 1 மாதம் வரை கெட்டுப்போகாத தின்பண்டங்கள், அவல் சிவிடா, ராகி லட்டு, கொப்பரை தேங்காய், பூண்டு, வரமிளகாய், காயம், சீரகம், உப்புப்பால் சேர்த்து மர உரலில் இடித்த லசூன் சட்னி, பயணத்துக்கு அத்தியாவசிய தேவைகளான செல்போன், கிரெடிட் கார்டு, டிஜிட்டல் கேமரா, பைனாக்குலர், வாக்மேன், மருந்து மாத்திரைகள், பாடி லோஷன், ஷேவிங் கிரீம், ஷேவ் லோஷன், வாசனை சோப்பு, தைலங்கள், கிரீம்கள் எதுவுமே கிடையாது. பயணிகளின் சுற்றுப்பயண சலுகை ரயில் கட்டணச் சீட்டு மொத்தமாக ஒன்று நேதா கையில் பத்திரமாக லேங்காவின் உள் பாக்கெட்டில் இருந்தது. சாப்பாடு, சிற்றுண்டி, தேநீர், கோயில் கட்டணங்கள், தட்சணைகள், பிரசாதம், உண்டியல் காசு, தட்டில் போடுவது, தர்மம் போடுவது, சில்லறை பொருட்கள் வாங்குவது எல்லாம் அவரவர் சுமை தலை. அகலமும் நீளமும் கொண்ட சிமெண்ட் தளமிட்ட மணல் பாவிய, வரிக்கற்கள் பாவிய, கூரையில்லாத ரயில் நிலைய நடைமேடைகள் நாட்டில் நிறைய இருந்தன. தண்ணீர் குழாய்கள் இருந்தன. 10 ரூபாய் கொடுத்தால் தண்ணீர் திறந்தும் விட்டார்கள். மழை பெய்து சோயா, அவரை, துவரை, மணிலா, வெங்காயம், சோளம் பயிர் செய்து அறுவடையும் ஆன விச்ராந்தியில் கிடந்தன சின்ன சின்ன விவசாய கிராமங்கள். சரியான மின்சார வசதியற்ற, சாலைகள் இல்லாத, மாடுகளும் மனிதர்களும் பாடுபட்ட குக்கிராமங்கள் சின்ன சின்ன குழுக்களாக இருந்தனர். ஒரு குழுவின் பொது உபயோகத்துக்கு அலுமினிய பானை, தண்ணீர் பிடிக்க, குளிக்க, வெந்நீர் வைக்க. அகன்ற அலுமினிய தாம்பாளம், ரொட்டிக்கு மாவு பிசைய, பாக்ரி மாவு பிசைய. கொஞ்சமாய் அரிசி போட்டு பொங்க ஒரு பாத்திரம். உசல் அல்லது பருப்பு அல்லது பாஜி வைக்க மற்றும் ஒரு சிறிய பாத்திரம். இரும்பு தவா. சிறு உருண்டை மாவு எடுத்து கையால் ரொட்டி தட்டிக் கொள்வார்கள். அடுப்பு என்பது 3 செங்கல் துண்டுகள் அல்லது கருங்கல் துண்டுகள். அவசரக்காரர்கள் முதலிலும், ஆசுவாசம் கொண்டவர்கள் பின்னரும் அடுப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். அரைத்தல், இடித்தல், சலித்தல், பொடித்தல் கிடையாது. எல்லாம் முன்கூறாய் புறப்படும் முன் டப்பிகளில் அடைத்தவை. நக்கலாய் காட்டி மசாலா என்பார்கள் கனவான்கள். காட் எனில் பீடபூமி என்பதும், காட்டி என்பது பீடபூமியை சார்ந்தவர் என்பதும் இங்கு விளக்கம். வாங்க கிடைக்குமானால் வாங்குவதும் அல்லது சேகரித்துக் கொள்வதும் தான் விறகு. இற்று கிடக்கும் ரயில் தாங்கு கட்டைகளின் கீறி பிளந்த துண்டுகள் மதமத என்று எரியும். ரயிலில் மண்ணெண்ணெய் கொண்டு செல்லக்கூடாது என்பது சட்டம் எனினும் சிலர் மறைவாக பம்பு ஸ்டவும் 2 லிட்டர் கேனும் வைத்திருந்தனர். குழுவுக்கு பொதுவான கோணியில் எல்லாம் முடிந்து கிடந்தன. ராய்ப்பூரிலிருந்து கன்னியாகுமரி கணக்காக 2008 கிலோமீட்டர். ராய்ப்பூருக்கும் நாக்பூருக்கும் இடையில் இருந்த பல ரயில் நிலையங்களிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்கள் ஏறினார்கள். வழியிலேயே இறந்து போகும் வயது, தப்பிப்போகும் அபாயமும் உண்டு. எனவே ஆள் ஏறும் ரயில் நிலையங்களிலெல்லாம் வழி அனுப்ப பெரும் கூட்டம். மஞ்சள் ஜிலேபி, பச்சை வாழைப்பழம், பஜியா, வீட்டில் வறுத்த மக்கா சோளமணிகள், மணிலா கொட்டை போன்ற தின்பண்டங்களுடன். என்றாலும் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கூட விற்பனையாகவில்லை. நாக்பூர் ரயில் நிலையத்தில்
தலை எண்ணி கணக்கெடுப்பு, பச்சைப்பை, அடையாள அட்டை விநியோகம். நேதாவின் சிறியதோர் பிரசங்கம், பித்தளை ஜால்ரா, டோல்கி, மத்தளத்துடன் பஜனை. ஜெய் ராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். நாக்பூரில் இருந்து சந்திரபூர் வழியாக வாரங்கல், வாரங்களில் இருந்து கம்மம் வழியாக பெஜவாடா, பெஜவாடாவில் இருந்து தெனாலி, ஓங்கோல், நெல்லூர், கூடூர் வழியாக ரேணிகுண்டா. அங்கு இறங்கி திருப்பதி பாலாஜி மந்திர். கோவிந்தா கோவிந்தா. 4 நாட்களுக்கு பிறகு திருமலையில் நன்றாக துவைத்து குளித்தனர். தர்மசாலாவில் நல்ல ஜெவுன். இவ்வளவு சோற ஒரு சேர மதராசிலோகு எப்படி தின்கிறார்கள் என்பதில் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். அவர்களது சீலம் 4-5 முரட்டுச் சோள ரொட்டிகள், உசல் அல்லது லசூன் சட்னி அல்லது காரமுள்ள பெரிய வெங்காயம். கடைசியில் சின்ன இட்லி அளவு சோற்றின் மீது உசல் அல்லது டால் ஊற்றி பிசைந்த சோறு, காது அடைக்காமல் இருக்க. வாழைக்காயில் எப்படி பாஜி செய்கிறார்கள் என்பது மற்றுமோர் ஆச்சரியம். இத்தனை கூட்டமாக வாழை தோட்டங்களையும் தென்னந்தோப்புகளையும் அவர்கள் இதற்கு முன் கண்டதே இல்லை. மாடுகளை எங்கும் காண கிடைக்கவில்லை. மாடுகள் இன்றி இவர்கள் எப்படி விவசாயம் செய்கிறார்கள் என்று யோசித்தவாறு வந்தார் மகாதேவ் தெல்கே. மறுபடியும் ரேணிகுண்டாவிலிருந்து பயணிகள் வண்டி பிடித்து காட்பாடி வழியாக ஜோலார்பேட்டை, அங்கிருந்து போகும் பேசஞ்சரை காலையில் பிடித்தார்கள். இறங்கும் நிலையம் வந்தால் மூட்டை முடிச்சுகளுடன் இறங்கியதும் கிடைத்த இடத்தில் ஜமுக்காலம் விரித்து நடைமேடையில் இடம் பிடித்தனர். பிறகு தண்ணீர் தேடிப் போதல், விறகு சேகரித்தல், அடுப்பு கூட்டி ரொட்டி சுடுதல். இரவில் சுட்ட ரொட்டியை மீத்தது காலைக்கும் ஆகும். காலையில் சுட்ட ரொட்டியை மீத்தது இரவுக்கும் ஆகும். காலையில் சுடுவதா இரவில் சுடுவதா என்பது குழுக்களின் வசதி, ரயில் புறப்படும் நேரங்களின் வசதி. அடுப்பு கூட்டும் ரொட்டி சுடும்போது வாய்க்காவிட்டால் போஹா ஷிவ்டா, லட்டு, வயிறு நிறைய தண்ணீர், தம்பாக்கு அல்லது சுருட்டு. போர்த்து கொண்டு படுத்தால் காவலுக்கு உண்டு மகாதேவ் அல்லது பாண்டுரங். பயண நாட்களில் மச்சி மாம்சம் பழக்கம் இல்லை. பெரும்பாலோர்க்கும் வாரத்தில் மங்கள்வார், குருவார், சனிவார் உபவாசம். இரவு ஒரு பொழுது உணவு. மறுபொழுதுகளில் வாழைப்பழம், சாபுதானா அல்லது போகா. கிச்சடி செய்ய தோது கிடையாது. பாலும் வாய்ப்பதில்லை. மறுநாள் காலையில் கன்னியாகுமரிக்கு பேசஞ்சர். அதுவும் அகல ஸ்டேஷன். சங்கிலி துறையில் நீராடல், குமரி பகவதி தர்ஷன், காந்தி மண்டபம், விவேகானந்தர் பாறை, சூரிய அஸ்தமனம், சங்குகள், சோவிகள். மறுபடியும் நாகர்கோயிலில் இருந்து மதுரைக்கு கோவை பேசஞ்சர். நாகர்கோயில் கோயம்புத்தூர் பயணிகள் வண்டியில் எப்போதும் கூட்டம் இருக்கும். சனி ஞாயிறு எனில் 1 பங்கு அதிகம். 9 மணி நேரத்தில் இரவில் புறப்பட்டு காலையில் கொண்டு சேர்க்கும் சொகுசு பேருந்துகளை விட 13 மணி நேரத்தில் 500 கிலோமீட்டர் போகும் இந்த ரயிலை மக்கள் விரும்ப காரணங்கள் உண்டு. சொகுசு கட்டணம் 280 வெண்காசுகள். ரயிலுக்கு வெறும் 65 ரூபாய். மேலும் பேருந்து புஷ்பேக் ஆனாலும், ஏர்பஸ் ஆனாலும், வோல்வோ ஆனாலும் வழியில் மூத்திரம் பெய்ய நீதம் கிடையாது. முதியோர், நோயாளிகள், குழந்தைகள், பெண்கள், நீரிழிவுக்காரர், புராஸ்டேட்காரர் பாடு பெரும்பாடு. வழியில் பேருந்தை நிறுத்த திருப்பாச்சேத்திய அரிவாள் அல்லது ராம்பூரி சூரி வேண்டும். ரயிலானால் அந்த சல்லியம் இல்லை. கால் நீட்டி மடக்கி சம்மணம் போட்டு உட்காரலாம், சாயலாம், கதவோரம் நிற்கலாம், நடக்கலாம், இடமிருந்தால் படுக்கலாம், ஆற அமர இட்லி, மிளகாய் பொடி, புளித்தண்ணி, சோறு தின்னலாம். திருநெல்வேலி, மணியாச்சி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் வரை அருமையான ஆமை வடை சுட சுட கிடைக்கும். ஆம வடை என்றால் பருப்பு வடை, பட்டணத்து மசால் வடை அல்ல. ஆறிப்போனால் பட்டணத்து மசால் வடை எலி தின்னத்தான் லாயக்கு. இன்னும் ஆமவடை சுட்டு விற்று குடும்பங்கள் நடக்கின்றன. குமருகள் கரையேறுகின்றன. காலனிப்புற்றோ, வாதக்காலோ, வயோதிகமோ, வறுமையோ மனிதனை தோற்கடித்து விடுவதில்லை.
பிளாட்பாரத்தில் வண்டி பிடிக்கப்பட்டதும் 500 பேரும், அதுவரை யாரும் வழி தப்பவும் நோய்படவும் மரணமுறவும் நேரவில்லை என்பதால் எண்ணம் குறையாமல் பாய்ந்து வண்டியினுள் ஏறி இடம் பிடித்து உட்கார்ந்தனர். மத்திய பிரதேச ரயில் நிலையம் ஒன்றில் நிற்பதான மயக்கம் தரும் விதத்தில் தெலி, தெல்கே, ஷிண்டே, பால்கர், போர்லேக்கர், காம்லி, காம்லே, ஆம்பேகர், கார்பாரே, நட்கர்னி, குல்கர்னி, ஷிவ்தார்கர், மோரே, போக்னே, பாண்டேகர், பண்டார்கர், ராணே, ஆப்தே, மானே, அம்ராபூர்கர், பாலேகர், பாட்டீல், பட்டேகர், பாட்கர் மற்றும் அவர்தம் பெண்டிர். சாவகாசமாக புறப்படும் ஸ்டேஷன் தானே எனும் அலட்சியத்துடன் ரயில் பிடிக்க வந்த கோட்டாறு, பஞ்சலிங்கபுரம், வாரியூர், ராஜாவூர், ராஜாக்கமங்கலம், பறக்கை, சுசீந்திரம், நல்லூர், தேரூர், கருங்கல், இரணியல், தக்கலை, அம்மாண்டிவிளை, பொழிக்கரை, பொட்டல், ஈத்தாமொழி, வெள்ளமடம், புத்தேரி, திட்டுவளை, தாழக்குடி, போத்தியூர், கடுக்கரை, பெருவிளை, ஈசந்தங்கு, பார்வதிபுரத்து, நாடக்கமார், பிள்ளைமார், சாம்பவர் இன்ன பிற வகுப்பினருக்கு ஈரக்குலையில் இடி விழுந்ததைப் போல் பெரிய அதிர்ச்சி. குடும்பத்துடன் சேர்ந்து உட்கார இடமில்லை, கால் நீட்ட தோதில்லை, சம்பா அரிசிச் சாக்கு, சக்கைப்பழம், கருப்பட்டிச் சிப்பம், தேங்காய் மூடை வைக்க இடமில்லை. எல்லா பெட்டிகளும் அடைசல்களாக இருந்தன. முனகல்கள் மெல்ல பல்கி பெருகி சிறு துளி பெருவெள்ளமாய் மராத்தி தெரியாத தமிழனுக்கும் தமிழ் தெரியாத மராட்டியனுக்கும் சச்சரவுகள் ஆரம்பித்தன. சவம் காட்டு மிராண்டி கூட்டம் எங்கிருந்து தான் வரானுங்களோ. போன வருஷம் இதே போல மருதபுர வண்டியில 10-500 பேர். குளிக்கவும் மாட்டான், குண்டியும் கழுவ மாட்டான். ட்ரெஸ்ஸுக்கு பஸ்காரத்தை பாத்தியா? தார்பாச்சி கட்டும், தொப்பியும் சட்டையும். மிராட்டிய பயக்கோன்னு சொல்லுகிறது சும்மா இல்லை. என்ன தாத்து விழுகுன்னு இப்படி கிளம்பி வரானுவோ? அண்ணாச்சி, தூரமா புறப்பட்டியோ? மூத்தவளை வள்ளியூர்ல கெட்டி கொடுத்துருக்கோம்லா. சித்திரப்படி அவளும் தேங்காயும் கருப்பட்டியும் கொண்டுகிட்டு போறோம் பாத்துக்கோ. நீரு தூரமா? பனகுடியில் ஒரு சடங்கு உண்டும், போகாண்டான்னு தான் பார்த்தோம், பின்ன பரப்பிட்டாச்சு. அருமைநல்லூரில் இருந்து சமீபத்தில் கல்யாணமாகி மறுவீடு, விருந்துகள், இறைச்சிக் கறி, எண்ணெய் தேய்த்து குழி எல்லாம் முடிந்து பொண்ணு மாப்பிளையை திருப்பூரில் குடியிருத்த புறப்பட்ட கூட்டம் ஒன்று பிளாட்பாரத்துக்கு வந்தபோது எந்த பெட்டியிலும் சிலாவத்தாக இடமில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக காலி இருக்கைகள் கிடந்தன. மணமக்களின் பெற்றோர் 4 பேர், சித்தப்பா சித்திகள், அத்தை தாய்மாமன்கள் 8 பேர், பெண்ணின் அண்ணன், மனைவி, பையனின் உடன் பிறந்தாள், அத்தான் என குழந்தைகள் அடக்கம் 23 பேர். திருப்பூரில் கல்யாண மண்டபம் வாடகைக்கு எடுத்திருப்பார்களோ என்னவோ. மற்றும் கல்யாண மெத்தை, தலையணை, குடம், செம்புப்பானை, அண்டா, குத்துவிளக்கு, சில்லறை பாத்திரங்கள் கொண்ட மூடை, அட்டை பெட்டிகள், அரிசி, பருப்பு, தேங்காய், போன அன்று பாயசம் வைக்க கோட்டயம் சர்க்கரை, குக்கர், மிக்சி, அரிவாள்மனை, திருவளைக்குத்தி, சோத்துக்கற்றாழை செடி, தென்னை ஈர்க்கு வாறுகோல். எங்கே கொண்டு போய் அடுக்குவார்கள்? பெரிய தூக்கு போனிகளில் கொண்டு வந்த கட்டுச்சோற்றை அமர எப்படி சாப்பிடுவார்கள்? மாப்பிள்ளையின் தகப்பனார் மாலையப்பன் கலெக்டர் ஆபீஸில் நெடுநாட்களாக பியூனாக இருப்பவர். கலெக்டர் வீட்டுக்கு என்று சொல்லி இலவசமாக வடசேரி சந்தையில் காய்கறி வாங்கி சஸ்பெண்ட் ஆனதை தவிர வேறு நாணய குறைவுகள் கொண்டவர் அல்ல. அதிகாரம் என்பது என்னவென்றும் அவருக்கு தெரியும். தோன்றிய பெட்டியினுள் ஏறி சாமான்களை அடுக்க முடியாமல், சாவகாசமாக உட்காரவும் முடியாமல் பெரிய வெப்ராளத்தில் இருந்தார். 70 வயதான மகாதேவ் தெல்கே காலையில் குளித்து நெற்றியில் பாண்டுரங்கனின் செங்காவியும் கருஞ்சாந்தும் கோலி வரைந்து கையிலிருந்த தியானேஸ்வரி வாசிப்பதில் இருந்தார். தில் என்றால் எள். எள் ஆட்டி எண்ணெய் எடுப்பவர் தெளி அல்லது தெல்கே. நம்மூர் எண்ணெய் வாணியன் போல. செக்கு இல்லாதவனும் செட்டி, கலப்பை இல்லாதவனும் வெள்ளாளன் என்பது இன்று நமது ஆச்சாரம். மகாதேவ் தெல்கே செக்கும் வைத்திருந்தார், விவசாயமும் இருந்தது.
எப்படி சம்மணம் போட்டு உட்காந்துருக்கான் பாரு கேழட்டு கூதி மாமா. அவனுக்கு அப்பம் விட்டு வண்டி மாதிரி. டிக்கெட் கூட வாங்க மாட்டானுவோ. மாலையப்பன் மகாதேவ் தெல்கேயையும் அவரது கிராமத்து கிழவன் கிழவிகளையும் பார்த்து இறைந்தார். வேற ஏதான் பெட்டியில மாறி எரியும் வே. தெல்கேக்கு ஏதோ சொல்கிறார் என்று மட்டும் புரிந்தது. தியானேஸ்வரியை மூடி வைத்துவிட்டு பறக்க பறக்க பார்த்தார். சொல்லுகம்லாவே, அடுத்த பெட்டிக்கு போங்க. काय काय सांगितला तुम्ही? பக்கத்து பெட்டிக்கு போறதுக்கு. मथुरा रामेश्वर जाणार आम्ही लोक. மாலையப்பனுக்கு கோபம் பொங்கி வந்தது. மேலும் அவர் பணிபுரிவது மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் பியூனாக அல்லவா? எந்திரியும் பை, முதல்ல எந்திரிச்சு அடுத்த பெட்டிக்கு போவும். எல்லா கிழட்டு வானாலையும் கூட்டிகிட்டு போவும். काय बोलतोस तुम्ही? आम्हाला काय माहिती नाही. மாலையப்பன் கையை பிடித்து இழுக்க ஆரம்பித்த போது, அவரது மற்ற குடும்ப உறுப்பினரும் ஆளுக்கொரு கையை பற்றி இழுக்க முற்பட்ட போது தேவாசுர போரின் கிளை போர் ஒன்று துவங்கியது. சத்தம், இரைச்சல், அழுகை, ஆதாளி மற்ற பெட்டிகளுக்கும் தீ போல் பரவியது. மூட்டை முடிச்சுகள், தள்ளல், மோதல், இரத்தக்கோரை, நேதாக்களின் பீங் பீங் விசில் சத்தம் மாறி மாறி கேட்டன. அலுவலில் இருந்த 2 ரயில்வே போலீஸ், ஒரு டிக்கெட் பரிசோதகர், உதவி ஸ்டேஷன் மாஸ்டர், புக்கிங் ஆபீஸ் சிப்பந்திகளில் சிலரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. சின்ன கலவரம் ஒன்று சீறி புறப்பட்டது. மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. யாரோ கைபேசியில் அவசர போலீசுக்கு போன் செய்தனர். சற்று நேரத்தில் காக்கி பட்டாளம் வந்தது. எஸ்பி வந்தார். ஊதுகுழல் சத்தங்கள் கேட்டன. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்தார். அவர் பர்பனி மாவட்டத்து மராத்திக்காரர். போலீஸ் ஒலிபெருக்கியை வாங்கி மராத்தியிலும் தமிழிலும் மாறி மாறி வேண்டுகோள் விடுத்தார். நேதாக்கள் அவர் முன் வந்து நின்றனர். கண்ணீரை துடைத்து மூக்கை சிந்தி நின்றனர் கிழவரும் கிழவியரும். काय साहब, आम्ही लोक भिकारी है क्या? आमच्याकडे तिकीट नाही क्या? आम्ही लोक घूस खातोस का? திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தனர். நாங்கள் பிச்சைக்காரர்களா? நாங்கள் டிக்கெட் வாங்கவில்லையா? நாங்கள் மலம் தின்கிறோமா? ए काय साहब, काय घालती गेला आम्ही? तुम्ही सांगा ना. நேதா கையில் மொத்த பயணிகளுக்குமான வட்டச்சுற்று சலுகை பயணச் சீட்டு இருந்தது. நாங்க ஏழைங்க சாப், கட்சிரோசி விவசாயிங்க, வித்தவுட் பிச்சைக்காரங்க இல்ல. போன வருஷம் காசி போனோம், அதுக்கு முந்தி காளிகட் போனோம். கன்னியாகுமரி வந்து நாங்க ரத்தக்கோரையோட போறோம். ये बराबर है का? तुम्ही सांगा. அவன் மராத்தியில் பேசினாலும் அவன் குரலில் இருந்த கெரவல் மாவட்ட ஆட்சியரை சுற்றி நின்ற தமிழ் பேசும் அதிகாரிகளை கலக்குவதாக இருந்தது. நியாயம் கேட்க கையில் சிலம்பு வேண்டும் என்றில்லை, மதுரையை எரிக்கும் வெஞ்சினமும் வேண்டியதில்லை. ரயில் 1.5 மணி நேரம் தாமதமாக கிளம்ப எத்தனித்தது. கிடைத்த இருக்கைகளில் நெருக்கி அடித்துக் கொண்டு அமரத் தலைப்பட்டனர். இரைச்சல் குறைந்து முனகலாகி அதுவும் அமர்ந்து சின்ன உரையாடல்கள் துவங்கின. பழைய வேட்டியை வைத்து மூடி பொதிந்து வைக்கப்பட்டிருந்த பெரிய செம்பு பானையை நகர்த்தி உடையாமல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த முறுக்கை எடுத்து மாலையப்பன் முதலில் மகாதேவ் தெல்கேயிடம் நீட்டினார். ரயில் நகர்ந்த பின் வழியனுப்ப வந்த இருவர் பேசிக்கொண்டு போனார்கள். காஞ்ச ரொட்டியை தின்னுக்கிட்டு ஊர்ல கிடக்காம புறப்பட்டு வந்திருக்கானுவோ ஊரை நார் அடிக்கிறதுக்கு. அவர்கள் மேற்கில் மேலாங்கோடும் கிழக்கில் முப்பந்தலும் தாண்டியதில்லை. தெற்கே கன்னியாகுமரி கடலையும் வடக்கே காளிகேசம் மலைகளையும் அவர்களால் தாண்டவும் முடியாது.